உள்ள இடம் இல்ல, உள்ள இடம் இல்ல. 10 10 10 வந்துடுறா. பொறுமையா இது பண்ணீங்கன்னா பள்ளி நிலுமா தம்பி நானே ஃபாலோ பண்றேன். அந்த கார் யார் பாரு, அந்த கார் யாரு பாரு, கார் எடுத்து
மனவிழா நாயகன் சுபாஷ் என்கிற பூபதி அவர்களே, மனவிழா நாயகி மாணவர்கள் மதுமிதா அவர்களே, மணமகளின் தந்தை அவரை சுந்தர் அவர்களே, தாயார் சுவிதா சுந்தர் அவர்களே, மணமகனின் தந்தை பழனி அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, ராஜகுமாரி தாயார் இந்த மனவிழா வரவேற்பு நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே,
முன்னிலையை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் அவர்களை, கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை நீலமேகம் அவர்களை, ஆவடி மாநகர் மாவட்ட செயலாளர் ஆவடி மாணவர் அவர்களை, கோவேந்தன், நாகராஜ், சதீஷ்குமார் ஆகிய தோழர்களை விழாவில் பங்கேற்று விழாக்களை கட்சியின் அரசியல் குழு அதன் நீலவனத்து நீலவரங்களை பொதுச் செயலாளர் வழக்கறிஞரின் மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்களை, சிவி சங்கர் அவர்களை, தாமரை செல்வன் அவர்களை, மதுரை மாலின் அவர்களை, மக்கா கலீல் அவர்களை மற்றும் தேசி பாவரசு, கடலூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்செய்தியாளா, கௌதம சென்னா, தங்கத்தமிழன் ஆகிய வருகை இருந்திருக்கிற காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், வருகை இருந்த உணவுகளை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளை, ஒன்றிய பொறுப்பாளர்களை, இயக்கத்தின் முன்னோடிகளை, கலந்தாடும் சுருத்தைகளை, ஊராட்சி செயலாளர் தினேஷ்குமார் அவர்களை, பேரரசு சுந்தர் அவர்களை, மணமக்களின் உற்றார் உறவினர்களை, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான மணமக்கள் இருவரும் குழுவணியும் அறிவிதாகவும் பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இன்று இனிதே தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சிராப்பள்ளி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துக் கொண்டு பிற்பகல் 3 மணி அளவிலே விமானம் பிடித்து இங்கு வந்து சேருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இடையிலே ஆரணி, செஞ்சி ஆகிய பகுதியில் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் ஆனால் செல்ல இயலவில்லை. வருகிற போதே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருந்தது. தளபதி சுந்தர் அவர்கள் இல்ல நிகழ்ச்சி, அவர் இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட நாளிலிருந்து இயக்கத்திற்கும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்து பணியாற்றி வருகிறார். அத்தகைய மாவட்ட செயலாளரின் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கள் இருவரும் நல்ல படித்தவர்கள், நாட்டு நடப்புகளை அறிந்தவர்கள். ஆகவே அவர்களின் இல்லம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் எடுத்துரைத்து அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலை இல்லை. அவர்களே 4 பேர் பாராட்டக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் கூடி
நமது இயக்கத்தின் சார்பில் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களும் நிகழ்வுகளிலும் மிகுந்த முனைப்போடு களப்பணி ஆற்றி வரக்கூடிய செயல் வீரர்களும் ஒருவர் தளபதி சுந்தர் என்பதை நாம் அறிவோம். இந்த இல்ல திருமண நிகழ்ச்சி என்றாலும் கூட ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நமது கட்சியில் மதசார்பின்மை காப்போம் பேரணிக்காகவும் அவர் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அதை வெற்றிகரமாக பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கக்கூடிய வகையிலே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இன்னும் நிர்வாக காலம்தான் இடைவெளி இருக்கிறது. ஒரு மாபெரும் பேரணி, மதச்சார்பின்மை காப்போம் பேரணி என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைவர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடு எது என்றால் மதச்சார்பின்மை என்பதை யாருக்கும் மாற்றம் கருதுகின்ற வாய்ப்பில்லை. அரசமைப்பு சட்டம் பல தத்துவங்களை முன்மொழிகிறது, கனவு திட்டங்களை முன்மொழிகிறது என்றாலும் கூட அதன் அடிப்படை கோட்பாடு, உயிர் மூச்சு கோட்பாடு, மதச்சார்பின்மை என்பதுதான் என்று நாம் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். செக்குலரிசம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற மகத்தான கோட்பாடு. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல என்பதை சொல்லுகிற ஒரு கோட்பாடுதான் செக்குலரிசம். அந்த உயிர் மூச்சு கோட்பாட்டுக்கு இதற்கு விளைவிக்கக்கூடிய வகையில் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் எல்லோரும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற போது நாம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு போராட தயாராகி கொண்டிருக்கிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள சிறப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இல்லாமல் தமிழக அரசியல் களத்தையும் இந்திய அரசியல் களத்தையும் கூட தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறார். தவிர்க்க முடியாத சக்தியாக போதிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலை இடதுசாரிகள் வலதுசாரிகள் என்ற வகையில கூர்மைப்படுத்தியது இந்த விவாதத்தை கூர்மைப்படுத்தியது விடுதலை சிறுத்தை கட்சிதான். இன்றைக்கு இந்தியாவிலே இரண்டே பிரிவுதான் நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கலாம். வலதுசாரிகள், இன்னொரு புறம் இடதுசாரிகள். ஒரு புறம் RSS, பிஜேபி ஆகிய அந்த அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்கள், இன்னொரு புறம் அதை எதிர்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு அந்த அரசியலை கூறிய வலிமைக்கு ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வல்லுநர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அரசியல் ஆய்வறிஞர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் RSS உள்ளிட்ட சக்திவான்களை அமலப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம், அவர்களை முன்னிறுத்தி இடதுசாரிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு காரணம் மதச்சார்பின்மை கிடைத்திருக்கிற ஆபத்துதான். வருகிற 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் சென்னையில்.
சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளை அழிக்கிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு பழங்குடி மக்களை ஆதிவாசிகளை சுட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறது மோடி அரசு, அமித்ஷா அரசு. அதை முதலில் கண்டித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே மாவோயிஸ்டுகளின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், இடதுசாரிகளை அழித்தொழிக்கிற முயற்சிகளை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தியிருக்கிறோம். அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து வருகிற 2ஆம் தேதி நாம் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் ஜூன் 14ஆம் தேதி நடக்கவிருக்கிற பேரணி கூட பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையான அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கர் அவர்களை உண்மையாக ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் அவனால் பிஜேபியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த 11 ஆண்டு கால ஆட்சியின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும். RSS பிஜேபியை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கரிய சிந்தனை தேவைப்படுகிறது, அம்பேத்கரிய அரசியல் தேவைப்படுகிறது. அவர்கள் அம்பேத்கரை கொண்டாடிக் கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானது அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டை வலுவிழக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் ஒரு அம்சம்தான் வக்ஃபு திருத்த சட்டம். அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அது அம்பேத்கருக்கு எதிரானது, அம்பேத்கரிய செயற்பாட்டிற்கு எதிரானது, புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகையால் இஸ்லாமிய அமைப்புகள் கூட ஒன்று கூடி இப்படி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்று அழைப்பதற்கு முன்னதாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த பேரணியை நாம் ஒதுங்கியிருக்கிறோம். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான அம்பேத்கர்கள் பேரணியில் பங்கேற்கிறார்கள் என்று காட்டக்கூடிய வகையில் அம்பேத்கர் அவர்களை போல கோட் சூட் அணிந்து கொண்டு பேரணி பங்கேற்க வேண்டும் என்று நாம் கோட் சூட் அணிகிற அந்த பகுதி நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கியிருக்கிறார். அது தொழிலதிபர்களாம் போட வேண்டும் இல்லை, மெத்த படித்தவர்களாம் IAS, IPS போன்ற அதிகாரிகளாம் போட வேண்டும் என்று இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களும் போட முடியும். நாங்கள் வளம் வர முடியும் என்று களத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்துள்ளது. ஆகவே திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறவிருக்கிற பேரணி வானம் இறங்கி கரைக்கு வந்ததோ என்று சொல்லக்கூடிய வகையில் நீலவண்ணமயமாக இருக்க வேண்டும். திரும்பும் திசையெல்லாம் நீலவண்ணமயமாக இருக்க வேண்டும். பெண்கள் நீல புடவை அணிந்து வர வேண்டும். இளைஞர்கள் நீல டிஷர்ட் அணிந்து வர வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் நீல கோட் சூட் அணிந்து கொண்டு சிவப்பு டை கட்டிக் கொண்டு வர வேண்டும். நீ கோட் சூட் அணிகிற போதே டை கட்டுகிற வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளை சட்டை, நீல கோட் சூட், சிவப்பு நிறத்திலே டை கட்டிக் கொண்டு அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும். அம்பேத்கர்கள் வீரவணக்க வீரர்களை போடுகிறோம். அரசமைப்பு சட்டத்தை இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் அறிவித்து வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திறந்து வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே இன்னும் 2 வார கால இடைவெளியை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமகன் தம்பி பூபதி அவர்களையும் மணமகள் மதுமிதா அவர்களையும்
மனமாற வாழ்த்தி அவர்கள் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாழ்க நீரோடு வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க முடிக்கவே இல்லை. இது மாதிரி வந்து எப்படி கொடுங்க? ஏன் இந்த மாதிரி வரீங்க?